நீங்கள் ஒரு அமைதியான கடலை கனவில் கண்டால் உங்களுடைய பெயரும் புகழும் நெடும் தொலைவுக்கு பரவ போகின்றன. உங்கள் வாழ்வானது பல்வேறு துறைகளில் விரிந்து மலர்ச்சி அடைய போகிறது. உங்கள் எதிர்காலம் மிகவும் அமைதி நிறைந்ததாக இருக்கப் போகிறது. சில முக்கியமான சங்கதியில் நீங்கள் ஆழம் தெரியாமல் காலை விட்டுவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அதற்கு இடம் கொடுக்காமல் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கொந்தளிப்பான கடலை கனவில் கண்டால் வெளியே சொல்ல முடியாத ஒரு மாபெரும் மன போராட்டத்திற்கு நீங்கள் விரைவில் ஆளாகக்கூடும். அந்த போராட்டத்திற்கு உங்களால் தீர்வு காண முடியாது. அது தானாகவே தீர்ந்து போகும் வகையில் சில நிகழ்ச்சிகள் உருவாகும். அதுவரையில் நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அதை தவிர வழியே கிடையாது. நீங்கள் ஒரு நீர்வீழ்ச்சியை கனவில் கண்டால் உங்கள் வேலைகளை கெடுத்து நேரத்தையும் வீண் அடிக்கக்கூடிய ஒரு இனிய நபரை நீங்கள் விரைவில் சந்திக்க போகிறீர்கள். அந்த நபர் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அவரோடு சிறிது உல்லாசமாக பொழுது போக்குவதை தவிர வேறு எந்த பயனையும் அவரிடமிருந்து எதிர்பார்க்காதீர்கள். எதிர்பார்த்தால் ஏமாற்றம் அடைவீர்கள். நீங்கள் ஏதாவது ஓர் ஊருணி அல்லது தெப்ப குளத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு ஒரு புதிய சொத்து கிடைக்கப் போகிறது. அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் அதை நீங்கள் மட்டுமே அனுபவிக்க ஆசைப்படக்கூடாது. பிறருக்கும் அது பயன்படுமாறு நீங்கள் உதவ வேண்டும். இல்லாவிட்டால் அந்த சொத்தினால் அடைய வேண்டிய வசதிகளை நீங்கள் அடைய முடியாமல் போய்விடலாம். நீங்கள் ஓர் ஆழமான கிணற்றை கனவில் கண்டால் நீங்கள் எதை பற்றியும் சில திட்டவட்டமான கருத்துக்களை வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த கருத்துக்களிலிருந்து மாறுபட்ட எவருடனும் நீங்கள் தொடர்பு கொள்ள மறுக்கிறீர்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றம் பெரிதும் தடைபட்டு நிற்கிறது. இனிமேலும் அப்படியே இருக்காமல் மாறுபட்ட கருத்து உடையவர்களோடும் நீங்கள் கலந்து பழக வேண்டும். அப்போதுதான் நீங்கள் எல்லோராலும் விரும்பப்படுவீர்கள். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.